நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க. என்னங்க அண்ணி? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நீங்க அம்மா அவளை சொன்னதால ரெண்டு பேரும் ஊட்டிக்கு கிளம்பிட்டீங்க. நீங்க ஊட்டிக்கு போறீங்களோ இல்ல வேற எங்கேயோ போறீங்களோ, நீங்க எங்க போறீங்கன்ற விஷயம் எப்படியும் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய போறதில்ல. வீட்ல அம்மா கிட்ட வந்து உங்க பசங்க ஏன் இன்னும் வரலன்னு கேட்க போறதில்ல. என்ன சொல்ற? நிஜமாதான் சொல்றேன். சந்தியா நீ காலேஜுக்கு தானே போறீங்க? ஆமா. சூர்யா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அம்மா கிட்ட ஊட்டிக்கு போக முடியாதுன்னு சொன்னீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். நீங்க அங்க போனா சந்தியானியோட படிப்பு நின்னு போயிடும்னு பயப்படுறீங்கல்ல? அது எனக்கு நல்லா தெரியும் சூர்யா. ஏன்னா சந்தியானியோட படிப்புக்காக தானே நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. அத நானே என் கண்ணால பாத்திருக்கேன். இதுக்காக நீங்க சோட்டுவை கூட நிறைய தடவை திட்டிருக்கீங்க. ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்கல்ல. அப்படி இருக்கும்போது சந்தியானி படிப்புக்கு பிரச்சனைனா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்படித்தானே? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஊட்டிக்கு போறதுக்கு பதிலா அன்னி காலேஜுக்கே போங்க. அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் ஊரை சுத்தி பாருங்க. அதே சமயம் சந்தியானி காலேஜுக்கும் போலாம்ல? சரிதானே? ஆமா கஸ்தூரி, நீ சொல்றது சரிதான். அப்போ நாங்க ஊட்டிக்கு போல. நாங்க போற இடமே வேற. ஆமா சந்தியா, இது நல்ல ஐடியா. நம்ம புருஷவாக்கத்துக்கு போயிடலாம். அங்கிருந்து நீங்க காலேஜ் போய் பரீட்சை எழுத முடியும். கஸ்தூரி, நீ வீட்டுக்கு போ. சரி சூர்யா. ஐயோ ஆண்டவா, எப்ப போன கஸ்தூரி இன்னும் வரல. என்ன சரோஜா? ஐயோ, இவங்க வேற வந்துட்டாங்களா? எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்சம் வெளியே வா சரோஜா. இங்க இருக்கிறவங்க உன்னோட குடும்பத்தை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வா. யார் என்ன பேசுறாங்க? பொறுமையாரு, எல்லாமே சொல்றேன். முதல்ல நீ சொல்லு. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் மறைக்கணும்னு நினைச்சா அத மறைச்சிட முடியுமா? எதுக்காக இப்போ சின்ன பசங்க போடுற தொப்பிய இப்படி மறைச்சு வச்சிருக்க? எதுக்காக என்ன மறைக்கிற? நான் மட்டும் இல்ல, இந்த தெருவிலேயே எந்த வீட்லயும் ஒரு தும்மல் வந்தா கூட மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது உன் பிள்ளையையும் மருமகளையும் ஊட்டிக்கு அனுப்பின விஷயம் யாருக்கு தெரியாது? அதுக்கு என்ன இப்போ? ஊட்டிய சுத்தி பார்க்க போயிருக்காங்க. அது கூட பெரிய பாவமா என்ன? அங்க ஏதோ பெரிய கோவில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் அவங்களை அனுப்பி வச்சேன். அவனும் அங்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதான் ரெண்டு பேரும் அங்க போயிருக்காங்க. அதான் அவ்வளவு பெரிய குத்தமா? ஐயோ சரோஜா, கோயிலுக்கு தான் அனுப்பணும்னு நினைச்சிருந்தா நீயும் கூட போயிருப்ப இல்ல? அவங்க ரெண்டு பேரையும் நீ தனியா அனுப்பியிருக்க மாட்ட. நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல, உனக்கு புரியுதா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ அவங்க ரெண்டு பேரையும் நல்ல செய்தி சொல்லணுன்றதுக்காக தான் அங்க அனுப்பியிருக்க. இந்த தொப்பிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இது சூர்யா சின்ன வயசுல போட்டுட்டு இருந்த தொப்பி. இப்போ நீ இத சூர்யாவோட பிள்ளைக்கு போடணும்னு ஆசைப்படுற, அப்படித்தானே? நான் உண்மையாவே சொல்றேன் சரோஜா,
சூர்யாக்கு கல்யாணம் நடந்தப்போ நீ சொன்னது எல்லாமே சரிதான். நான் கூட்டிட்டு வர போற மருமகளை பார்த்து நீங்க எல்லாருமே வாயை பொளக்க போறீங்கன்னு சொன்னேன். ஆ. இன்னைக்கு பாரு, எங்க பார்த்தாலும் உன் வீட்டு மருமகளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆ? உனக்கு தெரியுமா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் வீட்ல இருந்துதான் புள்ளைய பெத்து எடுப்பாங்க. ஆனா நீ உன்னோட மருமகளை மட்டும் எங்கேயோ மலைப்பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்க. நான் உண்மையா சொல்றேன் சரோஜா, நீ அப்புறம் உன்னோட மருமக, உங்க 2 பேரையும் யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ம்? ரொம்ப சத்தமா சிரிக்காதீங்கக்கா. பக்கத்துல இருக்கிற சின்ன பசங்க எல்லாரும் பயந்துட போறாங்க. அவங்க ஏதோ பேய் பிசாசு சிரிக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அப்புறம் என் மருமகளை பத்தி ஏதோ பேசுனீங்கல்ல, அவ எல்லாரோடவும் வித்தியாசமானவதான். அவ ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் கூட செஞ்சிருக்கா. இந்த ஏரியால இருக்கிற பொண்ணுங்களை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இங்க இருக்கிற ஆம்பளைங்களால கூட அதெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் பொம்பளைங்க செய்யற வேலை அது இதுன்னு சொன்னீங்கல்ல, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க எல்லார் வீட்லயும் சின்ன பல்பு ஃபியூஸ் போனா கூட இங்க ஓடி வந்து அதை சரி பண்றதுக்கு என் மருமக சந்தியாவை தான் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் நல்ல செய்தி, என் மருமகளும் நல்ல செய்தியை சொல்வா, கண்டிப்பா சொல்வா. அப்ப நீங்க என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அத தாராளமா பேசலாம். நான் என்னன்னு கேட்க நீ மாட்டேன். சொல்றபடியெல்லாம் நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நீ உன்னோட மருமக எப்ப நல்ல செய்தி சொல்வான்னு காத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு விஷயம், என்னைக்கு உன் மருமக சந்தியா நல்ல செய்தி சொல்றாளோ, உன் மேல சத்தியமா சொல்றேன் சரோஜா, அன்னைக்கு என் கால்ல கொலுசு கட்டி எல்லார விட முதல்ல டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? ஆனா யாருக்கு என்ன தெரியும், சந்தியா மருமக எப்ப நல்ல செய்தி சொல்ல போறாளோ. இங்க பாருங்கக்கா, நீங்க எல்லா ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிங்க. அப்படியே இன்னைக்கு என்ன தேதிங்கறதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து சரியா 3 மாசத்துக்குள்ள என்னோட மருமக சந்தியாவும் நல்ல செய்தியை சொல்வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சார். ஹலோ மேம், சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? சார் ஒன்றும் இல்லை, இந்த ஹோட்டலில் நீ தங்குறதுக்கு ரூம் வேணும். 2 நாளைக்கு போதும். சரி சார், எங்ககிட்ட நிறையா ஸ்பெஷல் ரூம்லாம் இருக்குது. ஹனிமூன் ஷூட்லாம் இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். காற்றும் நல்லா வரும். அதே மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்போம். இல்லை, எங்களுக்கு நார்மல் ரூமே கொடுங்க. ஐயோ மேம், எங்ககிட்ட நிறையா ரூம்லாம் கூட இருக்குது. ஆனால் என்ன, இப்போ எதுவுமே காலியாக இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஹனிமூன் ஷூட் கூட இருக்குது. அது ரொம்ப உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் மேடம். ஒரு முறை அந்த ரூமுக்கு போனீங்கன்னா அப்புறம் அந்த ரூமை விட்டு வர மனசே இருக்காது. ஹவுஸ் கீப்பிங், இங்கே வாங்க, இந்த ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க.
சாப்பிட்டு தூங்குறது மட்டும் தான் உங்களோட வேலையா? ஒரு தடவையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷமாவது மீனாட்சி என்ன யோசிக்கிறேன்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உன் மனசுல இருக்கிறத நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். எப்பவுமே நீ பேசுவ, நான் கேட்டுட்டு இருப்பேன். இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? நிறைய மிச்சம் இருக்கு. நான் உண்மையா சொல்றேங்க. இந்த முறை இது பெரிய விஷயம். நான் உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டுல பெரிய அநியாயம் நடக்குதுங்க. இது உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம யாருக்கும் தெரியாம மூணாருக்கு போனப்ப அந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவங்க எவ்வளவு திட்டினாங்க. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க? யாரு எப்ப போனாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும்னு சொன்னாங்கல்ல. கேட்டுட்டு போகணும்னு நினைச்சா உடனே பேச்ச மாத்திட்டாங்க. ஒரே தடவை தானே படத்துக்கு போகணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு கூட அவங்க ஏதோ பேசிட்டாங்கல்ல. அப்புறம் இந்த சந்தியா அக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பண்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்க. யாருக்கும் தெரியாம படத்துக்கு போனாங்க. அப்புறம் ஸ்வெட்டர் எல்லாத்தையும் கிழிச்சதும் அவங்கதான். உண்மையை சொல்றேங்க, இந்த வேலையை நான் பண்ணிருந்தேன்னா உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. அவங்கள மட்டும் ஊரை சுத்தி பார்க்க அனுப்பிட்டாங்க. போய் தூங்கு. இங்க பாருங்க, நான் ஒண்ணே மட்டும் சொல்றேன். ஒருவேளை நீங்க உங்க அம்மாவுக்கு எங்கேயாவது கிடைச்ச குழந்தையா? ஒருத்தர் நல்லா பாத்துக்கிறாங்க, இன்னொருத்தர் அப்படியே விட்டுட்டாங்க. ஏன் இதெல்லாம் போய் கேட்க மாட்டீங்களா? நான் போய் கேட்கணுமா? ஆமா, நல்லா தூங்கணும்னு மட்டும் தெரியுது. ஆனா மனைவியோட சந்தோஷத்தை பத்தி மட்டும் கவலை இல்ல. ஏன் உங்க அம்மா கிட்ட போய் இத பத்தி பேச மாட்டீங்க? ஏன் நம்ம விஷயத்துல மட்டும் அநியாயம் செய்யறாங்கன்னு போய் கேளுங்க. போய் கேளுங்க. உனக்கு இப்ப பதில் தானே வேணும்? அத நான் சொல்றேன். அத்த, நான் இப்போ ஒரு படத்தோட கதையை சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே ஆக்டிங்கும் பண்ணி காட்டினேன். அந்த படத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அத்த. அவ்வளவுதான். இங்க பாருங்க, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இத பாருங்கம்மா, உங்களுக்கு இவளை பத்தி தெரியும்ல. இவளுக்கு கொஞ்சம் நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னு ஏதோ பேசுவா. அத நீங்க எதையும் கண்டுக்காதீங்க, சரியாம்மா? சும்மா இருங்க. இதையெல்லாம் விட்டுருக்குமா? இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி ஒண்ணு அவ்வளவு முட்டாள் இல்ல. இவ ரொம்பவே புத்திசாலி. இவளை மட்டும் ஒழுங்கா அடக்கி வைக்கலன்னா இந்த மொத்த குடும்பத்தையும் எங்கேயாவது வித்துடுவா. இன்னொரு விஷயம் மீனாட்சி, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணிருக்கேன். தினமும் நீ செய்யற புது புது கூத்தை எல்லாம் பார்த்து என் மனசே வெறுத்து போயிடுச்சு. அதனால நான் ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, செஞ்ச தப்ப எல்லாத்தையும் நான் சரி பண்ணியாகணும். கொஞ்சம் இரு மீனாட்சி, நான் இப்ப வரேன். இங்கே இரு, இதோ வரேன். மாட்டி விட்டியாடி. ஏன் இந்த மாதிரி பண்ண? வசமா மாட்டிக்கிட்டோம். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரைய நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. நீயே கொண்டு போய் எங்க அம்மா கையில கத்திய கொடுத்து, இத பாருங்கத்த, என் கழுத்தை வெட்டுங்கன்னு சொல்ற. பார்த்து மெதுவா வெட்டுங்கத்தன்னு சொல்ற. உன்ன மாதிரி ஒருத்திய என் கழுத்துல இல்லடி, உன் கழுத்தை. என்னைக்காவது ஒரு நாள் உன்னால நானும் மாட்டிப்பேன். எனக்கு என்னங்க தெரியும்? திடீர்னு அத்தை இங்க வந்துட்டாங்க. நான் எப்பவும் இந்த மாதிரி தானே பேசுவேன். அத்தை, அத்தை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, நான் தெரியாம பேசிட்டேன் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்துரு. மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. செஞ்ச தப்புக்கு இப்பதான் உண்மையிலே பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பரிகாரம் செய்ய போறீங்களா? இப்போ இந்த பாத்திரம் எதுக்கு? இதுல உட்காந்து பரிகாரம் செய்ய போறீங்களா அத்தை? நான் இல்லம்மா, இதுல நான் இந்த பேப்பரை போட போறேன். உங்க 2 பேரோட புகார் இருக்குல்ல, சந்தியாவையும் சூர்யாவையும் நான் இங்கேயோ வெளியே அனுப்பிட்டேன்னு நினைக்கிறீங்கல்ல? அம்மையா எதுவும் புரியாத மாதிரியே பேசுறாங்க. வெளியே போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால உங்க 2 பேரையும் கூட நான் வெளியூருக்கு அனுப்ப போறேன். இவ்வளவு கூட்டிக்கிட்டு நான் எங்க போறது? ஊரை சுத்தி பார்க்க எந்த ஊருக்கு அனுப்ப போறீங்க அத்தை? எந்த ஊருக்கு அனுப்ப போறீங்க? இங்க பாருமா, அத பத்தில நான் இதுல எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த பேப்பரை நீ வெளியே எடுத்தேன்னு வச்சுக்க, உங்க 2 பேரோட புகாரும் அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவங்க 2 பேரும் கூட பொறுமையா தானே இருந்தாங்க. அவங்க எப்பவுமே எதையும் வாய் திறந்து கேட்டதே இல்ல. மீனாட்சி, இங்க பாரு, முதல்ல உனக்கு குழந்தை பிறக்கட்டும். ஆ? எல்லா சடங்கு சம்பிரதாயமும் முடியட்டும். அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் கூட வெளியூருக்கு போகலாம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல மீனாட்சி? இருக்கு அத்தை. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு இவரை விட அதிகமா எனக்கு உங்க மேலதான் நம்பிக்கை இருக்கு அத்தை. சொலிப்பி நீங்க தள்ளிடுவா ரொம்ப போல இருக்கு. பாசமா இத சொல்றீங்க. நீங்க சொல்றத நான் அப்படியே செய்யறேன். இத என்கிட்ட கொடுங்க அத்தை. நான் அப்படியே ஜாக்கிரதையா பீரோவுல வைக்கிறேன். நான் சத்தியமா சொல்றேன் அத்தை. நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கற வரைக்கும் இத நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இத என்கிட்ட கொடுத்துருங்க. இங்க பாரு, நீ கொஞ்சம் கவனமா இருமா. இந்த ஜாடியை நானே எடுத்து வைக்கிறேன். நேரம் வரும்போது இத நானே உங்களுக்கு தரேன். சரி, இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, போய் தூங்குங்க. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். ம். கவனமாயிரு என்ன? இவ்ளோ தூரம் இவங்க நடிக்கிறாங்க. ஆனா எப்பவும் நான் தான் நடிக்கிறேன்னு என்ன புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம சும்மா பேசிட்டு இருக்க? ஆ? தினமும் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னா உனக்கு சாப்பிட்டதை சரிக்காதா? எல்லார்கிட்டயும் பாசத்தோட இருந்தானா நமக்கும் நல்லது நடக்கும். ஆனா உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? என்னோட உயிரை அதுல வச்சு உங்க அம்மா கொண்டு போயிட்டாங்க. நான் முதல்ல தூங்குறேன். சந்தியா, உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களே பிரீத்தி, அவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க நம்ம 2 பேரையும் கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. நானும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டேன். நீங்க ரெடி ஆயிடுங்க. என்னங்க, கிறிஸ்மஸ் இல்ல, கிறிஸ்மஸ். கிஸ்ஸு? அது இல்லங்க, ஆ, கிறிஸ். நான் சொல்றது சொல்லுங்க. கிறிஸ் மஸ், கிறிஸ்மஸ். கிறிஸ் கிறிஸ்மாஸ் கிறிஸ்மாஸ் கிறிஸ்மஸ். சரியா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? இன்னைக்கு பிரீத்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அப்படியா? யாரு? பிரீத்தியோட பாய் ஃப்ரெண்ட். அப்படின்னா? அவரைதான் அவ மனசார காதலிக்கிறா. என்ன சொல்றீங்க சந்தியா? நீங்க சொல்றது எனக்கு புரியலீங்களே. என்னங்க, பாய் ஃப்ரெண்ட்னா அந்த பையன் எல்லார விடவும் ஒரு படி முக்கியமானவன். எல்லார விடவும் அவனதான் வாழ்க்கை துணையா பாக்குறான். அப்படியா? அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சா தப்பு இல்லையா? என்னங்க, எல்லாரும் யோசிக்கிற விதம் வேற வேற. அப்புறம் இந்த காதல் இருக்கே, அது எப்ப வேணாலும் வரலாம். கடவுள் புண்ணியத்துல பிரீத்தி அந்த பையனோட காலம் பூரா சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி நடக்கணும். நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன். அவங்க நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க இல்ல?